ஹலோ வணக்கம் விபாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். வாங்க இந்த இடத்துக்குள்ளே போவோம். பார்த்திங்கன்னா இது திண்டுக்கல் மாவட்டம். நம்ம திருச்சி திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின், அதாவது போர்வே பைபாஸில் 19 ஏக்கரு 19 ஏக்கருமே சேலில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இடம் வந்து ஒரே பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்குது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ இல்லை பிளாட் போடுறதுக்கோ நல்ல சிறந்த இடம். மொத்தம் வந்து பரப்பளவு பார்த்திங்கன்னா 19 ஏக்கரு. இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இடம் வந்து நல்லா ஒரே பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. உள்ளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளேயே தார் ரோடு மாதிரியும் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தேவைப்படுற இடத்துக்கு பாதையை ஒதுக்கி தார் ரோட்டில் யூஸ் பண்ணி பிளாட் போடுறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நல்லா சௌகரியமாக இருக்குது. இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு செண்டு வந்து 1.5 லட்சம் சொல்கிறாங்க. விலை பார்த்து அனுசரித்து பேசிக்கலான்னு இருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க, பெரிய அளவில் ஏதாவது பிளாட் போட இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. இது அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு ஓடிட்டுருக்கு. செண்டு வந்து 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டுருக்கு. நல்லா, அதாவது திண்டுக்கலுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நல்ல ஒரு சிறப்பான இடம். இந்த இடத்த முழுமையாக நம்ம வீடியோவில் பாருங்கள். எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என்னோடய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கட்டியிருந்துருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியை தான் உள்ளே இருந்த மிஷினரி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஃபேக்ட்ரி மாதிரி இருந்த இடத்த பூராமே சுத்தம் பண்ணி இப்போ வந்து இடத்த மட்டும் கொடுத்துடலான்றாங்க. இடம் வந்து நல்ல சிறப்பான இடம்தான். மெயின் பைபாஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு. பைபாஸ் ரோடு பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி வரும். அந்த ரோட்டை நான் ஆல்ரெடி வீடியோவில் எடுத்திருக்கேன். அதை வீடியோவில் நான் அப்டேட் பண்ண முடியாது. இடம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க, ஓனர் டு ஓனர் நேராக உட்காந்து பேசிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து எத்தனையோ பேர் இந்த வீடியோ இதுகளை பார்த்துட்டு நேரடியாக போய் மோத ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வியாபாரம் கெட்டு போகும் அப்படின்றதுக்காக நீங்கள் வீடியோவை இந்த மெயினானதெல்லாம் கட் பண்ணி போடுன்ட்டாங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை, அதான் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இந்த ஏரியாவெலாம் பிளாட் எப்படி ஓடிட்டுருக்குன்னு, நீங்கள் நேராக வந்து பார்த்தா தான் இடத்தோட ஃபுல் டீட்டெயில் தெரியும்.